சசிகுமார் ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய கதை தானா? இல்லை, கதை தான் சார். எல்லாருமே கதையும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் நமக்கு பிடிச்சிருக்கு, இது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், கனெக்ட் ஆகும்னு நினச்சி தான் சார் நம்ம பண்ணுறோம். அது சில சமயம் தப்பாகலாம், சில சமயம் கரெக்டாக ஆகலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட் அதோட ஒரு இது தானே சார். நம்ம எல்லாமே ஹிட் ஆகணும் தான் நினச்சி பண்ணுறோம். அது மாறாதுன்றது அது ரிலீஸ் ஆனப்பறம் தான் அது நமக்கு தெரியும் சார். நல்ல கதைகள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி நடிக்கலாம் அப்படின்ட்டு எப்போது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? எந்த கதைக்கு சார், எந்த படத்துக்கு சார் முழுமையாக கொடுத்துருக்காங்க? அதான் சார் உண்மை. அப்புறம் என்ன சார் இதோட முடியும்? அதனால் நல்ல கதைலாம் பண்ணி அப்போ அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு, இவ்வளோ நேரம் அதைத்தாலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சார் பண்ணுறோம். அப்படி தான் நினச்சிக்க வேண்டியதுதான். சில படங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு சூழல், கொடுக்க முடியாதவங்க அப்போ நம்ம படத்தையே நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது ஏன்னா நம்ம படம் ப்ரொடியூசரோட இப்போ எடுத்துட்டோம். அப்போ அந்த நலன் கருதி நம்ம சில இடங்களை விட்டு கொடுக்க, அந்த மாதிரி பல படங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கேன். எல்லாம் கேட்கும்போது இன்னும் நீங்கள் உங்கள் கடனை அடைக்கலையா அப்படின்னா, கொடுத்தா தானே முழுமையாக வந்தால் தான் நான் கொடுக்க போகிறேன், அடைச்சிட போகிறேன் அப்படின்றதுனால அது எனக்கு தான் பாதிக்கும். அப்போ அது அந்த டைம் நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. அவங்க ரிலீஸ் பண்ணுற ஒரு விஷயம், நம்மளும் ப்ரொடியூசராக இருந்தனால அவங்களோடையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னோடது எல்லாம் நல்லா வந்துட்டோம், நல்ல கதைகள்லாம் நான் கண்டிப்பாக அதை பண்ண தான் செய்கிறேன். அது பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன். அந்த இதெல்லாம் நான் பண்ண தான் செய்கிறேன் சார்.